அதனால தான் நம்மளை அங்கே என்ன பண்ணுறான், திட்டுன்னு திட்டுறானுங்க. கன்வெர்ட் பண்ணாதன்னு கேட்குறான். பார்த்தீங்களா, இங்கே தான் ஆண்டவருடைய டீச்சிங்கை டைவெர்ட் பண்ணி அசிங்கமாக வேறு எதுக்கோ கொண்டு போகிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீ போய் எல்லா இடத்துலையும் சொல்லு. People will just come after Christ if they see Christ in your life. Preach the gospel. அந்த காஸ்பலுக்கு வல்லமாக இருக்குது. உன் வாழ்க்கையை தூக்கி குப்பையில் போடு. நீ வாழ்கிறது அடுத்தவன் ஏற்றுக்கணுன்றதுக்காக இல்லை. So அதனால it's a great opportunity to worship God, so don't miss out this concept. இப்படியெல்லாம் சொல்லி மக்களை எப்படியாவது வர வைக்கணும். இப்படி ஏதாவது சொல்லி, ஏன்னா நீங்கள்லாம் வாழ்ந்து கிழிக்கலை அப்படி நீங்களே உங்கள் வாயாலே சொல்கிறீங்க. உங்கள் லாஜிக் படி புதுசாக தினுசாக கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லைஃப் கோச், அவர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. இப்போ நான் அந்த பர்ஃப்யூமை யூஸ் பண்ணுறேன். பர்ஃப்யூமை நான் அடிச்சுன்னு நான் போகும்போது எல்லாருக்கிட்டையும் பர்ஃப்யூம் காமிச்சு நான் சொல்லுவேன், நான் பர்ஃப்யூம் போட்டுக்கிறேன். இந்த பர்ஃப்யூமுக்கான பிரயோஜனமே இல்லை. என்ன பண்ணணும்? when I go around, people should smell me and say, எந்த பர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஸ்மெல்ல கேட்கணும். நான் போகிற இடத்துலலாம் பாக்கெட்டில் என்னவா நான் இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன்னு காமிச்சுனே போக மாட்டேன். there's no use of the perfume. வா இவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இல்யூஷனோட ஒரு எக்ஸாம்பிளோட அப்படி தான் சொல்லுவார். பர்ஃப்யூம் அடிச்சிட்டேன்னு சொல்லிகிட்டே போக மாட்டேன். ஆனால் இதை எங்கே ரிலேட் பண்ணுவார், அங்கே தான் தப்பு. ஐயா, when you have Jesus in your life, people should smell Jesus in your life. உன் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறத அவ உணர்ந்து, யாருப்பா அது, நான் எப்படிப்பா ஃபாலோ பண்ணலாம் சொல்லுப்பா எனக்கு, அப்படி கேட்கணும். ஓ, அதான் இந்த லாஜிக்கெல்லாம் பைபிளுக்கு செட் ஆகுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அறவே ஆகாது. ஏன்னா ஆண்டவருடைய பிரதான கற்பனையே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து இயேசுவை நீ வாழ்ந்து காண்பித்து இல்லை. இப்போ நான் வாழக்கூடாது, நீ எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லலை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், சரியா? கற்பனை, ஆண்டவருடைய கற்பனையை மாற்றக்கூடாது. நீ பூமிக்கு உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும், அதெல்லாம் சத்தியம். ஆனால் அதுக்கும் நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீ சொல்லி தான் ஆகணும். கோ ப்ரொக்ளைம் த காஸ்பல் தான், கோ லிவ் த காஸ்பல் இல்லை. லிவிங் இஸ் டிஃப்ரெண்ட், தட் எல்லாருமே செய்யணும். ஆனால் அதுக்கும் ப்ரொக்ளைமிங் த காஸ்பலை சப்ரஸ் பண்ணி வேண்டான்னு சொல்கிறது மிகப்பெரிய ஆபத்து. நம்ம போகிற இடத்துல பர்ஃப்யூம் பாட்டில் தூக்கணும். ஐம் கிறிஸ்டியன், ஃபாலோ ஜீசஸ். அதனால தான் நம்மளை அங்கே என்ன பண்ணுறான், திட்டுன்னு திட்டுறானுங்க. கன்வெர்ட் பண்ணாதன்னு கேட்குறான். பார்த்தீங்களா, இங்கே தான் ஆண்டவருடைய டீச்சிங்கை டைவெர்ட் பண்ணி அசிங்கமாக வேறு எதுக்கோ கொண்டு போகிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீ போய் எல்லா இடத்துலையும் சொல்லும் போது உன்னை அடிப்பான், கொல்லுவான். பச்சை மரத்துக்கு எப்படின்னா பட்டை மரத்துக்கு எப்படின்னு பார்த்துக்க. நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இன்றைக்கி அழுவார்கள், நாளைக்கு சந்தோஷப்படுவாங்க. இப்படியெல்லாம் சொன்னது ஆண்டவர். ஆனால் இவர், நான் கிறிஸ்டியன், நீ ஃபாலோ ஜீசஸ் சொல்கிறதுனால தான் திட்டுறான். நீ சொல்லாத, நீ வாழ்ந்து காட்டு, அதை பார்த்து அவனாக வந்து கேட்கணும் அப்படின்றார். ஆண்டவருடைய உபதேசத்தை திரிச்சு நல்லா இருக்கிற மாதிரியே கொண்டு போகிறார். யாரோட வேலை? பிசாசோட வேலை. கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எதுக்கு நமக்கு? அப்பா, ஏதோ ஒரு ஆஃப்டர் ஆல் கடவுளை நம்ம வச்சிருக்கலையப்பா. நான் வச்சிருக்கிற ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல், எல்ஷடாய், ஆல்மைட்டி தேவனை நான் வழிபடுகிறேன். அவரை நான் கன்வின்ஸ் பண்ணி விற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இது சத்தியம்தான். அவரை கன்வின்ஸ் பண்ணி விற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் ஆல்மைட்டி கார்டு தான். ஆனால் அந்த ஆல்மைட்டி கார்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிங்கன்னார். அதே ஆல்மைட்டி கார்டு தான் இதையும் சொன்னார். கிரேக்கன் அறிவை தேடுவான், யூதன் அடையாளத்தை தேடுவான். ஆனால் நான் அவனுக்கு அறிவையும் இவனுக்கு அடையாளத்தெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை. நான் சுவிசேஷமாக பிரசங்கிப்பேன். ரட்சிக்கப்படுகிறவனுக்கு அது தேவ பலனாக இருக்கும். இதெல்லாம் தேவ வார்த்தைகள் தான். ரட்சிக்கப்படுகிறவனுக்கு எது தேவ பலனாக இருக்கும்? சுவிசேஷம். பைத்தியமாய் தோன்றுகிறதுனாலே தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பைத்தியத்தை தான் யூஸ் பண்ணுறாரு. ஒன்றை பைத்தியம் தான் சொல்லுவான்னு தான் சொல்லிட்டாரு. நீ எங்கேயும் போய் இயேசுவை சொல்லாத, வாழ்ந்து காட்டு. அவங்க வந்து கேட்கும்போது சொல்லிக்க. ஆண்டவருக்கு எதிராக எப்படி உங்களால் இப்படி செயல்பட முடியுது? People will just come after Christ if they see Christ in your life. Preach the gospel. அந்த காஸ்பலுக்கு வல்லமாக இருக்குது. உன் வாழ்க்கையை தூக்கி குப்பையில் போடு. நீ வாழ்கிறது அடுத்தவன் ஏற்றுக்கணுன்றதுக்காக இல்லை. எனக்காக ஒருத்தர் இப்படி மறிச்சாரு, அவர் கடவுளாக இருக்க இதெல்லாம் தேவையில்லாமல் செஞ்சார், அந்த அன்புக்கு நான் கட்டுப்பட்டு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீ வாழணுமே தவிர அடுத்தவனை வர வைக்கணும்னு நீ வாழ்ந்தனா அந்த வாழ்க்கையை குப்பையில் போடும். ப்ரீச் த காஸ்பல் தான். காஸ்பலுக்கு இருக்குது வல்லமை தான் மக்களை கொண்டு வரணும். உன் வாழ்க்கை கிடையாது. உன் வாழ்க்கையினால யாராவது வந்தால் வெல் அண்ட் குட்.
ஆனால் வழி என்னென்னா அவர் சொன்ன வழி ப்ரொக்ளைம் த காஸ்பல் தான். சரி, இவ்வளோ தூரம் இவர் பேசினார். இவருக்கே இந்த உபதேசத்தில் நம்பிக்கை இல்லாமல் இவரே எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணுவார்னு பாருங்கள். இவரே மார்க்கெட்டிங் பண்ணோம், வாழ்ந்து காட்ட வேண்டியது தானே, அப்படியே முகர்ந்து எல்லாரும் வந்து உழ வேண்டியது தானே. ஒரு புதிய துவக்கத்தை ஹைதராபாத்தில் கொடுக்குறாரு வர October 19th அன்னைக்கு. We have a great new beginning. அதனால you can forward this flyer to everybody. New location, new service, 8:45, 8:30. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது 2 சர்வீஸோட பேரலாக ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் என் விசுவாசம்னா நியூ இயர்க்குள்ளே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சர்வீஸ் இந்த சர்வீஸும் 3 சர்வீஸும் நடக்கிற அளவுக்கு கர்த்தர் வந்து ஆத்துமாக்களை கொண்டு வருவார். ஸோ அதனால் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. எதுக்கு ஜெபிக்கணும், எதுக்கு ஃப்ளையர்ஸ்லாம் கொடுக்கணும், ஒருத்தரையாவது எதுக்கு எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு வரணும்? முகந்து பார்த்து தானாக இந்த முகத்தை ஐயோ இப்படி ஸ்மெல் அடிக்குதுன்னு எல்லாரும் பின்னாடி தானாக வர வேண்டியது தானே. எதுக்கு ஃப்ளையர்ஸ், எதுக்கு ப்ரேயர்ஸ்? ப்ரேயர் எதுக்கு? நீ தான் சூப்பராக வாழ்ந்தனா உன்னை பார்த்து எல்லோரும் வந்துடுவாங்கள்ல, மார்க்கெட்டிங்கே தேவையில்லை, நீ எதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற? பதில் வராது. சுவிசேஷத்தை எப்படியாவது நிப்பாட்டிடணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னது மழுங்கடிச்சிடணும். நீ வாழ்ந்து காட்டினா போதும், நீ சொல்ல தேவையில்லைன்னு எப்படியாவது கொண்டு வந்துடணும். வார்த்தைக்கு எதிராக மக்களை கொண்டு போயிடணும். அதானே? People will just come after Christ if they see Christ in your life. அப்போ நீங்கள் இன்டைரக்டாக உங்கள் வாழ்க்கையில் கிரைஸ்ட்டை யாரும் பார்க்கல, அதனால தான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? October 14th வர டியூஸ்டே ஈவினிங் இந்த ஹைதராபாத் சர்ச்சுக்காகவே ஒரு ஸ்பெஷல் இன்டர்செசரி ப்ரேயர் நடக்குது நம்ம சர்ச் ஆஃபீஸில் பின்னாடி. ஸோ வி ஹேவ் அ ப்ரேயர் ஹால். ஸோ அதனால் தயவு செய்து வாங்க. ஏன்னா உங்கள் ஜெபம் முக்கியம். இப்போது சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஜெபம் முக்கியம். என்ன பாஸ், ப்ரொக்ளைமிங் காஸ்பல் தேவையில்லை. உன்னை பார்த்து மோந்து பார்த்துட்டு வந்துடுவாங்க. பர்ஃப்யூம் அடிச்சுட்டேன், நான் பர்ஃப்யூம் அடிச்சேன்னு சொல்ல தேவையில்லை. அந்த லாஜிக்கே இங்கே மட்டும் வரல. ஜபக்கூட்டத்துக்கு வந்தால் காணிக்கை போடுவாங்க, அந்த காணிக்கை கிடைக்குமா? அதுக்காகவா? வேற எப்படி கேட்குறது? People will just come after Christ if they see Christ in your life. அப்போ உங்கள் வாழ்க்கையிலலாம் கிரைஸ்ட்டை யாரும் பார்க்கல, அதனால வரமாட்டாங்க. ஜெபிச்சு தான் வர வைக்கணும். அப்படியா? Also, December 19, 2021, Pastor Joel Thomas Raj is doing a concert called Redemption. The Redemption Tour ன்னு சொல்லிட்டு நான் இந்த கான்சர்ட்ஸ்லாம் நடக்கும்போது ரெகுலராக போதும். ஜோயல் தாமஸ் ராஜும் அப்போது கிறிஸ்துவ வாழ்க்கையில் காட்டல, அதனால தான் நீங்கள் கூவி அவருடைய கான்சர்ட்டுக்கு எப்படியாவது மக்களை வர வைக்கணும்னு பார்க்குறீங்க. அதுவும் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு. இயேசுவை நீங்களாம் எப்படிடா காட்டுவீங்க? பணம் வாங்கி தான் வரணும் அப்படின்னு டிக்கெட்டு விற்கிற இது எங்கே இயேசுவை காட்டுறதுக்கு? இயேசு எந்த இடத்துல அப்படி டிக்கெட்டு வாங்கி மக்களை கூப்பிட்டு வந்தார்? உடனே ஒரு கான்சர்ட் நடத்த எவ்வளோ செலவாகுமா? யார் உங்களெல்லாம் பண்ண சொன்னார்? இயேசுக்கு தெரியாதா பணம் செலவு பண்ணி ஒரு ஒரு பெரிய அரங்கத்தில் பயங்கரமாக பண்ணணும்னு? ஏன் வனாந்தரத்தில் பண்ணார்? நீங்கள் வனாந்தரத்துக்கு போனால் அங்கே ஆளுங்கள்லாம் வரமாட்டாங்க, அப்படி தானே? இயேசுவை காட்டிட்டாலும் நீங்களாம் மேடையில் நின்று நம்ம நடத்துறத விட கீழே நின்று வர்ஷிப் பண்ணுறது தான். ஏன்னா அதுதான் ஒரு இங்கே இருந்தால் ஃபுல் டென்ஷனில் அடுத்த பாட்டுன்னா பீட்டு மிஸ் ஆச்சா, இவங்க பாடினாங்களா அவங்க பாடினாங்களா, அந்த டென்ஷனில் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களா இல்லாமல் அவன் கேடு கேட்டா என்ன, நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இட்ஸ் a great opportunity to worship God, so don't miss out this concert. இப்படியெல்லாம் சொல்லி மக்களை எப்படியாவது வர வைக்கணும். எப்படி ஏதாவது சொல்லி. ஏன்னா நீங்கள்லாம் வாழ்ந்து கிழிக்கலை அப்படி நீங்களே உங்கள் வாயாலே சொல்கிறீங்க, உங்கள் லாஜிக் படி. கரெக்டாக? டெஸ்டிமனி டைம். எதுக்கு டெஸ்டிமனி டைம்லாம்? நீங்கள் உங்களுக்குள்ள கிறிஸ்துவ இருந்தால் அப்படியே மோந்து பார்த்துட்டு வந்துடுவாங்களே. எதுக்கு டெஸ்டிமனி டைமு? எதுக்கு இதெல்லாம் நடக்குது? இங்கே வந்தால் இது நடக்குது, எங்கள் மூலமாக இது நடக்குது, நாங்கள் ப்ரேயர் பண்ண நடக்குது. எதுக்கு அதெல்லாம்? மோந்து பார்த்து வர வேண்டியது தானே. பர்ஃப்யூம் அடிச்சிருக்கேன்னு காமிச்சு என்ன சாதிக்க போகிறீங்க? டெஸ்டிமனி டைம். ஏன் பதில் வராது? There are a lot of testimonies, but we'll just give God glory. All right? ஏன் உங்களால் சென்ட்டாக இருக்க முடியாது? சொல்லி தான் உங்களுடைய சர்ச்சுக்கு, சோகால்டு சர்ச்சுக்கு ஆளை சேர்க்கணும். ஆன்லைனில் பார்க்குறவங்களாம் ஐயோ இங்கே போனால் ஏதோ நடக்குது அதனால அங்கே வரணும். ஆனால் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாம், மோந்து பார்த்தே வருவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் வேதத்திலிருந்து பேசுகிற மாதிரியே பேசி லைட்டாக டீவியேட் பண்ணி அழகாக இருக்கிற மாதிரியே கொண்டு போய் உங்களை வழி விலகி செஞ்சு ரெட்டிப்பான நரகத்தின் பிள்ளைகளை மாற்றிடுவாங்க. அன்றைக்கே ஆண்டவர் சொன்னது தான். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஆண்டவருக்கு திரும்பாமல், அவருடைய வார்த்தைக்கு திரும்பாமல், அது என்ன சொல்லியிருக்குலாம் பார்க்காம, இந்த மாதிரியான ஆட்கள் அவங்க வாய்க்கு வந்ததை வளர்றத வேத வாக்கா நம்பி போனீங்கன்னா அவங்களும் நரகத்துக்கு போகிறாங்க, உங்களையும் ரெட்டிப்பான நரகத்து பிள்ளைகளை ஆக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நாளைக்கு ஆண்டவர் வருகையில் ரொம்ப வருத்தப்படுவீங்க. இன்றைக்கே சுதாரித்து ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க.